இந்த சண்டே வச்சும் ஆசைப்பட்டது ஆசை தீர சமைச்சு சாப்பிடலாமேனு கிளி மீனும் கனவா மீனும் வாங்கிட்டு வந்து கார்த்திகை கையில கொடுத்தா, நான் மீனை மட்டும் தான் ஆஞ்சி வாங்கிட்டு வந்துக்கிறேன், கனவா மீனை யார் ஆயிருதுன்ட்டா. ஏன் கார்த்திகா உனக்கு ஆய தெரியாதான்னு கேட்டேன். இல்ல எனக்கு தெரியாதுன்ட்டா. சரி ரைட்டு விடு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே ஆஞ்சி கொடுக்குறேன்னு க்ளீன் பண்ண உக்காந்துட்டேன். இங்க பாருங்க, இந்த மீனுக்குள்ள முக்கியமா நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது அதுக்குள்ள இருக்க மை தான். இங்க பாத்தீங்களா குண்டா ஃபுல்லா என்ன கலர்ல இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த மீனோட தலைப்பகுதி அழுத்தினா அதுக்குள்ள இருந்து கிளி மூக்கு மாதிரி 2 வரும், அதை க்ளீன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த தலையை பிடிச்சி இழுத்தினா உள்ள இருந்து மை பழியும் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த மையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட முதுகுத்தண்டுலேருந்து ஒரு உடைவாள் இருக்கும், அதையும் உருவி எடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு ரொம்ப பேர் விட்டுருவாங்க. பட் நான் அப்படி இல்லை, இந்த மீனை 2ஆக பிச்சிடுவேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இந்த மாதிரி வேஸ்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதையும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தான் மீன் வந்து பக்காவாக க்ளீனாக இருக்கிறதா அர்த்தம். ஓகே, எப்படி சும்மா க்ளீனாக ஆஞ்சிருக்கேனா? எல்லாம் எங்கள் அம்மாவோட ட்ரைனிங் தான். சரி கார்த்திகா, சீக்கிரம் சமைச்சு கொடு சொன்னேன். பட் அவளுக்கு ஆயுதான் தெரியல, ஆனால் அழகாக சமைச்சு கொடுத்துருக்கா. அருமையாக இருந்துச்சு. ஓகே டியர்ஸ், பை பாய்.